ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து பிக் பாஸ் ப்ரோமோவோட பார்ட் 2ங்க. பார்ட் 1 ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 6 விஷயங்கள் வந்து அந்த ப்ரோமோவில் இருந்தது. ஸோ அதை நான் ஒரு 3 அதில் பேசியிருக்கேன். நெக்ஸ்ட் 3 இதில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒன்றுமே புரியல அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதில் புரியல அப்படின்னா, ஆனால் விஷயம் இருக்குன்றது மட்டும் கன்ஃபார்ம் அப்படின்னும் போது எனக்கு அது இந்த ஆங்கிளில் இப்படிலாம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில பெர்ஸ்பெக்டிவ் இருக்குங்க. ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு. உங்களுக்கு அது வேறு மாதிரியும் தோணலாம். ஸோ அது வேறு மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக ஷோக்கு சம்மந்தப்பட்டதாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது கிளியராக இதுதான் அப்படிங்கிறது இல்லை. அது கிளியராக இருந்துட்டா தான் நம்மளுக்கு கிளாரிட்டி கிடச்சிட்டா தான் இன்ட்ரெஸ்டிங் போயிடுமே. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த க்யூரியாசிட்டியை உருவாக்குறது தானே பிக் பாஸ் ஷோ. எப்பயுமே ட்விஸ்ட் வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்லாம் சொல்கிற பட்சத்தில் இந்த வருஷம் வந்து சொல்லியிருக்கிறது வந்து இவர் சேது சார் சொன்ன மாதிரி பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வருஷம் அந்த க்யூரியாசிட்டியை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறது தானே பிக் பாஸ் ஷோ அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோக்குள்ளே இருந்த அந்த விஷயங்களை பற்றி மிச்சம் 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க ஷேர் பண்ணிக்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஆனால் லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் 3 விஷயம் போன வாட்டி பேசிட்டேன். அந்த ஆட்டோது பேசிட்டேன், அதுக்கப்புறம் ரிவர்ஸ்து பேசிட்டேன், அந்த பஞ்சிங் பண்ணுறது அந்த பஞ்ச் பண்ணுறது அதை பற்றி பேசிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பேசலாம் அப்படிங்கிறது இன்னொன்று. அதில் என்ன, மாஸ்க் போட்டு செல்ஃபி எடுக்கும்போது அந்த ஃபேஸை மறைச்சிட்டு ஏன் செல்ஃபி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது, நீங்கள் செல்ஃபி எடுக்கிறது உங்கள் ஃபேஸை காட்டுறதுக்கு தானே, அப்புறம் அதையே மறைச்சிட்டு எடுக்கிறீங்க பாதி அப்படின்னும் போது, இதில் அப்பட்டமான ஒரு உண்மை என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் பிக் பாஸ் ஷோ வந்தது எதுக்கு? ஃபேம் வரணும், செலிப்ரிட்டி ஆகணும், இல்லைனா உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஃபேம் வந்து சம்பாரிச்சிட்டு அதை வச்சுட்டு நீங்கள் சினி ஃபீல்டுக்குள்ளேயோ இல்லைனா ஏதோ ஒரு ஷோக்குள்ளேயோ போயிட்டு இன்னும் கொஞ்சம் உங்கள் ஃபேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. அப்போ உங்களோட இன்னொரு ஃபேஸையும் அங்கே காட்டாமல் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடாக காட்டுறீங்க, இல்லைனா எந்த பிரச்சனைக்குள்ளேயும் தலையிடாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க. அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் ஓப்பனாக இருக்கணும். ஏன் மாஸ்க் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த ஷோ வந்து நீங்களாக இருக்கிறதுக்காக இருக்கிற ஷோ தான். நான் உள்ளே வரும்போது இன்ட்ரோ சொல்லும் போது எல்லோரும் அப்படி தானே வராங்க. நானாக இருக்கிறதுக்கு தான் இந்த ஷோக்குள்ளே வந்திருக்கேன். என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன். இல்லை நான் என்ன மாற்றிக்கணுன்றதை கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன், என்னை பற்றி நானே புரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தானேங்க இன்ட்ரோ சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போகிறாங்க. ஆனால் உள்ளே போனவங்க எல்லாம் அப்படி தான் இருக்காங்களா? இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக போன சீசனில் ரஞ்சித் சாரை தான் சொல்லணும். அவர் என்னவா இருக்காருன்னு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாமல், ஆனால் அவர் என்ன காட்டணும்னு நினச்சாரோ அதை மட்டும்தான் காட்டினாரு அப்படிங்கிற ஆங்கிளில் தான் அந்த ஷோ போச்சு. அவர் ஃபுல் ஷோவையும் அப்படி தான் பண்ணார். உள்ளே பாசிட்டிவாக போய் பாசிட்டிவாக வந்துட்டார். ஆனால் உள்ளே அவர் முழுசாக அவராக இருந்தார். ஆனால் கண்டிப்பாக கிடையாது, மாஸ்க் போட்டுட்டு தான் இருந்தார். ஸோ அந்த மாஸ்க் அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த செல்ஃபியில் முகத்தை ஃபுல் ஃபேஸையும் காட்டாதானப்பா செல்ஃபி எடுக்கிறீங்க, அப்படியே அதை பாதி மறைச்சிட்டு காட்டுறீங்கன்னா, ஸோ அவங்க என்ன காட்டணும்னு டிசைட் பண்ணுறாங்களோ அதை தான் காட்டுவாங்க அப்படிங்கிறத ரஞ்சித் சார் பண்ணாலுமே அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அந்த ஷோக்கு எதுக்கு வரீங்க? நீங்களாக இருக்கணும்னு நினச்சா நீங்கள் ஓப்பனாக இருங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, சண்டை போடணுன்னா சண்டை போடுங்க, பேசணுன்னா பேசுங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஓரளவுக்கு ட்ரஸ்ட்டோடு பண்ணுங்கள். அதில் வந்து கேம் ஆடாதீங்க. அதாவது கேம்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், ஃப்ரெண்ட்ஷிப்பை கேம் ஆக்காதீங்க அப்படிங்கிறது தான். இது நம்ம போன வாட்டி ஜாக் சௌந்தர்யா விஷயத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்களாக ஒழுங்காக அந்த கேமுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள். அதே சமயத்தில் நீங்களாக இருங்க, மாஸ்க் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது யாருமே பண்ணுறதில்ல அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும். யாருமே அவங்களோட இன்னொரு சைடு, எல்லாருக்குமே இன்னொரு சைடு இருக்குங்க. யாருமே அவங்களோட இன்னொரு சைடை காட்ட மாட்டாங்க. அகைன் அவங்க அந்த சைடை காட்டலன்றதுக்காக அது கண்டிப்பாக தப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது காட்டணுமா வேணாமான்னு அவங்க தான் டிசைட் பண்ணுங்கிறதும் அவங்கவுங்களுக்கு இருக்கிற அந்த ரைட்ஸ் தான், பர்சனல் ரைட்ஸ்ன்னு தான் சொல்லணும். அவங்கவுங்களுக்கு இருக்க பர்சனல் ரைட்ஸ், இண்டிவிஜுவாலிட்டி தான். ஆனால் இந்த ஷோன்னு வரும்போது நீங்கள் அதுக்காக தான் வரீங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அந்த உண்மையான ஃபேஸை காட்டினீங்கன்னா தான் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா தப்பு சரி பேச ஈஸியாக இருக்கும். இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பொய்யா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஷோ வந்து அதை காமிச்சு கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க வந்து சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த செல்ஃபி விஷயத்தில். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா ஒரு 2 நாள் 3 நாள் கேமரா கான்ஷியஸில் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமே வந்துட்டு எப்பயுமே அப்படி இருக்க முடியாது. சட்டுன்னு கோவம் வந்துடும். இல்லைனா போன வாட்டி பார்த்தீங்கன்னா விஷால் வந்து
ஃப்ரண்ட்லலாம் ஒன்று கேமரா முன்னாடிலாம் ஒன்று காமிச்சிருப்பாரு. அதாவது ஆடியன்ஸ் கிட்ட ஃப்ரண்ட்டில் பேசும்போது ஜாக்கிட்ட பேசலாம் ஒன்று காமிச்சிருப்பாங்க. பின்னாடி வந்து வேறு காசிப் போயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நிறைய பேர் அதாவது அந்த ஏன்னா கார்டனில் பேசுறது ரூம் ஹாலில் தெரியாது. ஹாலில் பேசுறது வந்துட்டு கார்டனில் இருக்கவங்க தெரியாதுன்னா, ஸோ நேருக்கு நேர் பேசுறது மட்டும்தான் தெரியுமே தவிர பின்னாடி என்ன பேசுகிறாங்கன்னு அவங்க வந்து சொன்னால் தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஆனால் கேமராவில் நம்மளுக்கு தெரியும் அவங்க உள்ளே என்ன பேசுகிறாங்க, வெளில என்ன பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது 2 ஃபேஸும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க காட்டணும்னு நினைக்கிறது பாதி ஃபேஸை தான் காட்டுறாங்க. ஆனால் இன்னொரு ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படிங்கிற பட்சத்தில் மாஸ்க் போடாதீங்க, நீங்களாக இருங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்கன்னு எனக்கு தோணுச்சுங்க. ஒன்று. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் தோசை. அது என்னப்பா வியர்ட் காம்பினேஷன், தோசைக்குள்ளே நூடுல்ஸா அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே ஃபுட். ஸோ ஃபுட்டை பற்றி என்னமோ சொல்ல வராங்க அப்படின்னு தெரியுது. அது வியர்ட் காம்பினேஷன்னு சொன்னாலும் தோசையும் எல்லாருக்கும் பிடிக்கும், உள்ள நூடுல்ஸும் ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஸோ 2த்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா என்ன, அந்த ஃபியூஷன் மாதிரின்னு வச்சுக்கலாமே. இண்டோ அது கொஞ்சம் இந்த இந்த ட்ரெண்டு கொஞ்சம், அந்த ட்ரெண்டு கொஞ்சம் ஃபியூஷன் டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஸோ வந்து ஸோ வந்து இப்போ ரைஸும் நூடுல்ஸும் மிக்ஸ் பண்ணி அதை முட்டை கூட மிக்ஸ் பண்ணி ஃபியூஷன் டிஷ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபியூஷன் டிஷ் மாதிரி மேலே தோசை, அதாவது நம்ம சவுத் இண்டியன் ஐட்டம், உள்ளே வந்து சைனீஸ் ஐட்டம் அப்படின்னும்போது அந்த இண்டோ சைனீஸ் அப்படின்ற கான்செப்ட் வரும்போது அது எல்லாருக்கும் 2 தனித்தனியாக இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் 2 சேர்ந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கேட்டால், ஆனால் அதை சாப்பிட்றவங்களும் இருக்க தான் செய்வாங்க. ஸோ ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி அவங்கவுங்களுக்கான சுவைகள் வேறுபடும் அப்படின்னு சொல்லும்போது, இதை வந்து அங்கே வந்து ஒரு சில இடத்துல என்ன சொல்கிறது, டாஸ்க் வைஸ் வரும்போதும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ண வேண்டியதாக வரும். இல்லைனா வந்து கொஞ்சம் வியர்டான விஷயங்கள் கான்செப்ட் கொஞ்சம் அங்கே நடக்கும். ஸோ இந்த போனவாட்டி இந்த டெவில் டாஸ்க்லாம் வச்சுக்கோங்களேன், அந்த முட்டை உடச்சி ஊற்றுனது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எல்லாருக்கும் முட்டை பிடிக்காது. ஆனால் ஒரு சிலருக்கு அது பச்சை முட்டை குடிக்கிற பழக்கம் இருக்கும், அதனால அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த ரைஸ் சாப்பிட்றதுலாம் பார்த்திங்கன்னா ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ணுன்ற டாஸ்க்லாம் வந்திருக்கும். அப்போ வந்து அந்த கொஞ்சம் சாப்பிட்டாலே ஒரு சிலருக்கு கொமட்டும் வாமிட் வரும். அது அவசரமாக சாப்பிடணும், டைமுக்குள்ளே சாப்பிடணும். விஷால்லாம் அதை சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ அது வியர்டாக இருந்தாலும் அது ஒரு சிலருக்கு அக்செப்ட் பண்ண முடியும், பிடிக்கும், இல்லை அவங்க ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லாராலையும் முடியாது அப்படிங்கும்போது ஸோ ஃபுட்டையும் சொல்கிறதா இருக்கலாம். ஒவ்வொரு மனிதர்களோட ஒவ்வொரு சுவையும் மாறுபடலாம், இல்லை அவங்களோட பார்வைகள் மாறுபடலாம் அப்படிங்கிறத சொல்கிற விதமாகவும் அது இருக்கலாம். வியர்ட்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொன்னாலும் அது பிடிச்சி சாப்பிட்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படின்னும்போது நம்ம டோட்டலாக நம்மளுக்கு பிடிக்கலன்றதுக்காக அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நம்மளை அசியூம் பண்ணிக்க முடியாது. இல்லை நம்மளுக்கு பிடிக்கலன்றதுக்காக அந்த ஃபுட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அது அவங்களோட டேஸ்ட், அவங்களோட சாய்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா. இது இன்னொன்று, அந்த பள்ளம் தோன்ற விஷயம். நீங்கள் பள்ளம் தோண்டும் போது அதை வந்துட்டு அப்படியே சினிமா பார்க்குற மாதிரி அவ்வளோ குரூப் சேர்ந்து பார்க்குறவங்க சினிமா தேட்டரில் படம் பார்க்க போகும்போது ஏன் ரீல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறது அது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலி படம் பார்க்க போகும்போது ரீல்ஸ் பார்க்குறது அப்படின்போது அவங்க ஃபோனை கையிலே எடுத்துகிட்டு போகும்போது அந்த கொஞ்சம் போர் அடிக்கிற டைம்லே வேறு ஏதாவது, இப்போ படம் வந்து ஃபுல்லாகவே பார்க்குறாங்க அப்படின்னும்போது கண்டினியூஸாக அதை அவ்வளோ வந்து கொஞ்சம் கூட லேக் அடிக்கவே இல்லைப்பா, செம்மையாக போச்சு அப்படின்னு சொல்கிற படம் ஒரு சிலது இருக்கும். ஒரு சிலது நடுவில் கொஞ்சம் லேக் அடிச்சது, இல்லை சாங்ஸ் வர டைமில், இல்லை கொஞ்சம் போர் அடித்த டைமில், அப்போ வந்து நான் அந்த ஃபோனை நோண்டுறதா அப்படின்னும்போது எதையோ ஒன்று மைண்டுக்கு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கைக்கும் மைண்டுக்கோ அப்படின்ற இடத்துல ஸோ அதை சொல்கிறதாகவும் இருக்கலாம். ஸோ ஆனால் அந்த வீட்டில் வந்து பிக் பாஸ் பற்றியே யோசிச்சுட்டு தான் இருக்கணும். அந்த கொஞ்சம் கேப் விட்டால் கூட மற்றவங்க சேர்ந்து வந்து விளையாடுறதுக்கு, மற்றவங்க வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பிக் பாஸ் அந்த கண்டஸ்டன்ஸாக இருக்கவங்க தான் சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை. தூங்கும்போது அப்புறம் ஆரி சீசன்லலாம் பார்த்திங்கன்னா முத்துலாம் போன வாட்டிலாம் பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கிறது, அந்த கேம் பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னும்போது மைண்டுக்குள்ளே அதே தான் ஓடிட்டுருக்கணும், வேறு டைவர்ஷனே இருக்கக்கூடாது. வெறும்னே அந்த கேம் ஆட வந்தோன்னா அந்த ஃபோக்கஸ் மட்டும் தான் இருக்கணும். இப்போ தேட்டருக்கு போனால் அந்த ஃபோக்கஸ் மட்டும் தான் இருக்கணும், ஏன் ஃபோனை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கேமோட ஃபோக்கஸ் தான் 24 மணி நேரம் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே எப்பயுமே இருக்கணும். அதுதான் அந்த வீட்டுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டா கூட அது வீட்டு ஞாபகமாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே வந்துட்டு கேங் சேர்ந்துக்கிறதா இருக்கலாம், இல்லைனா காசிப் ஏதோ ஒன்று, இல்லை அங்கே பிக் பாஸ் வீட்டில் நல்ல ஃபுட்டு கிடைக்கும்பான்றதுக்காக உள்ளே போனவங்களா இருக்கலாம், இல்லை டெய்லி விதவிதமாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அப்புறம் ஹோஸ்ட் அந்த வீக்கெண்டு வரும்போது நம்ம பண்ணுற ட்ரெஸ்ஸிங் அந்த சென்ஸ் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் அது வந்து நல்லா தெரியலாம் சோஷியல் மீடியாவில். அப்படின்லாம் நீங்கள் ஃபோக்கஸை டைவர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேம் ஆட முடியாது. ஸோ அந்த கேம் ஆடணுன்னா ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம், டைவர்ட் ஆகாமல் ஆடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறதா அது இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதுதான் கைஸ் எனக்கு தோணுது. உங்களுக்கு வேறு எதாவது தோணுச்சுன்னா அது சொல்லுங்கள். இது சரியா தப்பா அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு, நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு எதாவது பெர்ஸ்பெக்டிவ் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ஷோ வரதா போகுது, நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ், ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்முங்க, இந்த வருஷம் சீசன் 9 வந்து கண்டிப்பாக ஏதோ கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.
சாரி கைஸ், எப்போ வந்ததுக்கு என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். போன வருஷம் பிக் பாஸ் என்னோட ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த ஏப்பம் ப்ராப்ளம் இருக்கும். நான் பேசிட்டே இருக்கும்போது வரும். கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக வரவங்களுக்கு நான் ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அப்போ வந்து இந்த 3 பேசாச்சு. அதுக்கப்புறம் நான் போன பார்ட் 1ல் நான் வந்து பேசியிருப்பேன். பார்த்தவங்களுக்கு தெரியும். பிக் பாஸ் வாய்ஸ் வந்து இந்த வாட்டி மாறப்போகுதா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே பிக் பாஸ் உள்ளே நடக்கிற கண்டென்ட்டை விட அந்த ஒரு நாள் ஷோவில், அது லைவ் ஷோவாக இருக்கலாம், 1 hour ஷோவாக இருக்கலாம், அதில் வந்து பிக் பாஸ் வாய்ஸ் எங்கேயாச்சும் வந்துடாதா? பிக் பாஸ் ஹலோ சொல்கிற மாட்டாரா? வெல்கம் சொல்கிற மாட்டாரா? அப்புறம் வந்து அந்த டைமிங் சொல்கிறது ஏதோ ஒன்று, அவரோட வாய்ஸ் அந்த இடத்துல வந்துடாதா? கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்லாம் சொல்கிற இடத்துல அந்த வாய்ஸை கேட்கறது தான் அந்த ஷோக்கே உரிய அந்த யூனிக்னஸும் அந்த ஹைப்போ அப்படின்னும் போது அந்த வாய்ஸ் இந்த வருஷம் மாறப்போகுதான்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஷார்ட்ஸ்லாம் போய் பிக் பாஸ் வாய்ஸ்ன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். பிக் பாஸ் வாய்ஸ் வந்து சேஷோ அப்படிங்கிறவர் தான் பேசியிருப்பார். ஒரு 2 months முன்னாடி பிஹைண்ட் வுட்ஸில் ஒரு ஷோ பண்ணாங்க. அதில் வந்து அவர் வந்திருப்பார். அசீம் இருக்கார் இல்லைங்களா? சீசன் 6 சீசன் 5 சம்திங், சீசன் 5 நினைக்கிறேன். அதில் வந்து அசீம் சீசன் 6 நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. நான் ரிவ்யூ பண்ணது போன சீசனில் தான், ஆனால் பார்க்க ஆரம்பித்தது அதுக்கு நடுவில் 2-3 சீசன் பார்க்கல. ஸோ வந்து அசீம் வந்து வின்னர் ஆயிருப்பார் ஒரு சீசனு. ஸோ அவரோட சேர்ந்து சேஷோ வந்து ஒரு படம் பண்ண போகிறதா வந்துட்டு அவங்க வந்து பிஹைண்ட் வுட்ஸில் அந்த ஷோவில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஷோவில் அவர் வந்திருப்பார் சேஷோ. மற்றபடி நான் ஷார்ட்ஸ்லேயும் அவர் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். 2-3 ஷார்ட்ஸில் அவர் பேசியிருப்பார். அதெல்லாமும் நல்லாயிருக்கும். அதில் வந்து ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல அழகாக ஒரு 2-3 சென்டென்ஸ் பேசியிருப்பார் இங்கிலீஷில், சூப்பராக இருக்கும். அந்த வாய்ஸ் தான் டக்குன்னு எனக்கு கிளிக் ஆச்சு. இது நான் ஒரு 6 months முன்னாடியே நான் பார்த்தேன் அந்த ஷார்ட்ஸில். அப்புறம் 2-3 ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் 2 months முன்னாடி தான் பிஹைண்ட் வுட்ஸில் அவர் வந்து ஃபுல்லாகவே வந்து படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் வந்துச்சு. ஸோ பிக் பாஸ் பண்ண போகிறாருன்றதை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினார், அவரோட அந்த ஸ்லாங் இங்கிலீஷ் பேசும்போது அவர் செம்மையாக பேசுவார். பிக் பாஸ் உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்லாங் தமிழ் பேசினாலும் அது கணீர்னு இருக்கும், அந்த வாய்ஸ் இங்கிலீஷ் பேசினாலும் அது ஒரு வே ஆஃப் ஸ்டைலில் இருக்கும். அப்படின்னும் போது அவர் வந்து அந்த ஷார்ட்ஸில் நீங்களும் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களே பார்த்தீங்கன்னா இல்லை கண்டிப்பாக தேடி போய் பாருங்கள், நல்லா இருந்தது, ஓகேங்களா? அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹே, யூ ஆர் நாட் வாட் யுவர் பேரண்ட்ஸ் திங்க் யூ ஆர், யூ ஆர் நாட் வாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் திங்க் யூ ஆர், யூ ஆர் நாட் வாட் த வேர்ல்டு திங்க் யூ ஆர், யூ ஆர் வாட் யூ திங்க் யூ ஆர். இதை சொல்லியிருப்பாருங்க, அழகாக இருக்கும் அவரோட ஸ்டைலில். ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் தேடி போய் பாருங்கள், யூடியூப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வாய்ஸ் வந்து அவர் ஷார்ட்ஸில் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் பிஹைண்ட் வுட்ஸில் நான் சொன்ன மாதிரி 2 months முன்னாடி அந்த ப்ரோக்ராமில் அவரும் சேஷவும், அதாவது அசீமும் சேஷவும் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது அந்த ஷோவோட ஆங்கர் வந்து விஜய் ஷோபனா தாங்க. ஸோ அவங்க வந்து கேட்டிருப்பேன், இந்த வாய்ஸ் நாங்கள் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னா கொஞ்சத்தில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ வந்து அது ரிவீல் பண்ணதுக்கு எனக்கு அப்பயே தோணுச்சு 2 months மாதிரி ரிவீல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஷோவில் வந்து திருப்பி அவரே வந்தால் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த வாய்ஸ்க்கு பின்னாடி யார் இருக்கா, அந்த முகம் எப்படி இருக்கும், அவருக்கு வயசாக இவ்வளோ இருக்கும், அவர் வந்துட்டு வயசானவரா, இல்லைனா வந்துட்டு என்ன சொல்கிறது, 5 வருஷமாக அதே வாய்ஸ் இருக்கே, ஒரே ஆள் தான் இதை பண்ணுறாங்களா, அப்படிங்களா மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடும்போது அதுக்கான ஆன்சராக அவர் வந்து அந்த ஷோவில் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் இவர் தான் அது அப்படின்னு அந்த உண்மையை ரிவீல் பண்ணதுக்கப்புறம் இந்த வருஷம் பிக் பாஸ் ஷோவில் இன்ட்ரெஸ்ட் இருக்காதே அப்படின்னு எனக்குமே தோணுச்சு. அதே மாதிரி தாங்க இந்த வருஷம் பிக் பாஸ் ஷோவில் அவர் இல்லை. பட் ஆனால் அதே சமயத்தில் ஏஐ வச்சு அந்த வாய்ஸை பண்ண போகிறாங்க. அதாவது அதே வாய்ஸ் வராது, கொஞ்சம் அதை ரிலேட்டடாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுதுங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இந்த வருஷம் அதே சேம் வாய்ஸ் வருமா, இல்லை அது கொஞ்சம் மாடுலேஷன் மாறுமா அப்படிங்கிறது. ஆனால் கண்டிப்பாக அவர் பண்ண போகிறது இல்லைங்கிறது மட்டும் 90% கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு படம் பண்ண போகிறதா. இது 2 months முன்னாடி தான் இருக்கும் பிஹைண்ட் வுட்ஸில், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஸோ படம் பண்ண போகிறதா சொல்கிறேன். அது எந்த மாதிரி படமாக இருக்குன்னு கூட விஜய் ஷோபனா அவங்க கேட்டாங்க. அப்போ வந்து இவர் சொன்னார், அசீம் சொன்னார், விக்ரம் வேதா அப்புறம் தனி ஒருவன் அந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கும், யாரும் வில்லன் யார் ஹீரோன்னு தெரியாத வகையில் 2 பேருக்குமான ஈக்குவல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ வந்து அவர் படம் பண்ண போகிறாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக பிக் பாஸ் ஷோ வர முடியாது. ப்ளஸ் அவருக்கான அந்த கான்ட்ராக்ட் பீரியடும் முடிஞ்சிச்சு. பிக் பாஸ் 5 years 6 7 seasons பண்ணிட்டார் இல்லைங்களா, 8 seasons. ஸோ அந்த கான்ட்ராக்டும் ஆயிடுச்சு. அதனால் வந்து படம் பண்ண போகிறாருன்னா அப்போ இந்த வருஷம் அவரோட வாய்ஸை ஏஐ மூலிமா வேற ஒருத்தர் பேச போகிறாரு. அவர் பேசிட்டு அந்த வாய்ஸை வந்து ஏஐ மூலிமா கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதோட சேஞ்சே எதிர்பார்க்கணும். கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் ஜனங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை ஏதோ ஒரு நம்மளுக்கு அந்த வாய்ஸ் மாதிரி இல்லையா, அந்த வாய்ஸ் மாதிரி இல்லையேன்னு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் போக
போக பழகிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் போன வாட்டி விஜய் சார் வரும்போதுமே கமல் சார் வந்தால் நல்லாயிருக்கும், கமல் சார் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிற இடத்துல அதுக்கப்புறம் விஜய் சாரை வந்து இப்போ விஜய் சாரே பண்ணுறாரு அப்படின்னும்போது ஓகே இப்போ ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணிட்டார்ல, இந்த வாட்டி இன்னும் பெட்டராக பண்ணுவார் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் வர பட்சத்தில் இதுவும் நம்மளுக்கு பழகிடும். அப்படின்னும்போது எப்படி இருந்தாலும் ஷோ பார்க்க தான் போகிறோம், அதில் இருக்கிறத அக்செப்ட் பண்ண தான் போகிறோம். அப்படின்னும்போது வெயிட் பண்ணலாங்க அந்த என்ன மாதிரி சேஞ்சஸ் அப்படின்னு. ஸோ ஷோவும் வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மும்பை இந்தியன்ஸ் அவங்களோடது அந்த லோகோ போட்டு தான் ஐ லோகோ வந்திருக்கு. அப்படின்னும்போது மும்பையோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படியே வருது. அப்படின்னும்போது இப்போ வந்து வாய்ஸும் மாறப்போகுது அப்படின்னு சொல்கிற இடத்துல இன்னொரு விஷயமும் இதில் இருக்குங்க. நம்ம வந்து லைவ் ஷோ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் போன வருஷம்லாம் நான் லைவ் ஷோ பற்றி நிறைய வந்து போட்டிருப்பேன் வீடியோஸு லைவாக, அதாவது 1 ஹவரில் நடந்ததுக்கான பிஹைண்ட் த சீன்ஸுன்ற மாதிரியே நிறைய போட்டிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லைவ் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவோம். ஆனால் இந்த வருஷம் அதில் என்ன சேஞ்ச் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் போயிட்டே இருக்கும்போது ஒரு சில டாஸ்க்கு போராக இருக்குது, இல்லை 2 பேரும் வந்து ஒரு கான்ஃப்ளிக்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, யார் சரி யார் தப்புலாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து லைவாக சேட் பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க, பிக் பாஸ் டீம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எந்த அளவுக்கு பாசிபிள் இல்லை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த போயிட்டே இருக்கும்போது அந்த லைவ் ஷோ போயிட்டே இருக்கும், இல்லைப்பா இந்த டாஸ்க் போர் அடிக்குது மாற்றுங்க, இவங்க சண்டை போடுறதுல இவங்க தான் சரி இவங்க தப்பு அப்படின்னு எமோஜிஸ் வழியாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முத்து சௌந்தர்யா அவங்களாம் சண்டை போட்டுருக்காங்கன்னா முத்துது தான் எனக்கு கரெக்டாக தோணுது அப்படின்னா முத்துக்கு ஹார்ட் போடுறதோ அந்த எமோஜிஸ் போடுறதோ, இல்லை சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஹார்ட் போடுறதோ எமோஜிஸ் போடுறதோ போது அது வந்து ஃபாஸ்ட்டாக எந்த அளவுக்கு வந்து அந்த சப்போர்ட் யாருக்கு கிடைக்குதோ அதை பொறுத்து அவங்க வந்து அந்த விஷயத்தை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவாங்க லைவ்ல. இப்போ வந்து அந்த டாஸ்க் பிடிக்கலன்னு டக்குன்னு டாஸ்க் மாற்ற வாய்ப்பு இருக்குது. இது ஜனங்க ஃபுல்லாக அந்த இடத்துல லைவ் ஷோ எல்லாரும் பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஒன்று பார்த்தாலும் அவங்க கமெண்ட்ஸ் அந்த எமோஜிஸ்லாம் கூட சேட் பண்ணாலும் பிக் பாஸ் டீம் இது எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணுவாங்கன்றது அவங்க சாய்ஸில் தான் இருக்குது. அப்படின்னும் போது ஆனால் இந்த ஆப்ஷன்ஸ் வருதுன்னு சோஷியல் மீடியாவில் இன்னும் கொஞ்சம் லைவ் பார்க்கறதுக்கான அந்த வந்து அந்த அது இன்க்ரீஸ் ஆகும், லைவ் பார்க்கறதுக்கான அந்த ஆடியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அப்படிங்கும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும். சப்போஸ் ஒரு பெரிய சண்டை போயிட்டுருக்குன்னா யார் சரி தப்புன்னு போகிறதா இருக்கட்டும், ஒரு டாஸ்க் போர் அடிக்குதுன்னா மாற்றி டக்குன்னு போகிறதா இருக்கட்டும். ஆனால் அது எப்படி டக்குன்னு ஆடியன்ஸ் கிட்டேருந்து அது பிக் பாஸ் டீமுக்கு போய் பிக் பாஸ் டீம் அதை வேறு மாதிரி டக்குன்னு அதை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து யோசிக்கிற விதமாக தான் இருக்குது. வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் எந்த அளவுக்கு சும்மா இது சொல்லிவிட்டு அவங்க சேர்த்து தான் செய்வாங்க அப்படின்றதும் இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, லைவ்ல இப்படி ஒரு விஷயம் கொண்டு வர போகிறாங்கன்னு பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இது ஒன்று விஷயம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று இருக்குது. நீங்கள் வந்து இந்த பிக் பாஸ் ப்ரோமோ பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் என்னமோ வந்துட்டு கண்டிப்பாக 2 வீடாக தான் பண்ண போகிறாங்க. ஹெல் வெஸ் ஹெவன்ன்ற மாதிரி தீம் இருக்குமோ, டெவில் வெஸ் ஏஞ்சல்னு போன வாட்டி அந்த டாஸ்க்காகவே பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி தீமே அதுவாக தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அதுவும் தெரியல, நம்ம பார்த்தப்புறம் தான் புரியும். இன்னொன்று தெலுங்கு பிக் பாஸும் ஆரம்பிச்சிடுச்சு. தெலுங்கு பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா அதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்னி பரீட்சைன்னு ஒரு விஷயம் வச்சு காமனஸ் வெஸ் செலிபிரிட்டிஸ்ன்றது தான் அவங்களுக்கு இந்த வருஷம் டீம் வச்சுருக்காங்க. அந்த தீம் பார்த்தீங்கன்னா அவங்க தெலுங்கு டீம் வச்சுருக்காங்க. அப்போ வந்து காமனஸ்ன்னு சொல்லும்போது காமனஸ் வெஸ் செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ தெலுங்கு பிக் பாஸும் வந்து ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸில் என்னென்னலாம் கொண்டு வராங்களோ அதுதான் நம்ம தமிழ் பிக் பாஸில் நடுநடுல கொஞ்சம் உள்ளே இன்வால்வ் பண்ணுவாங்க. அங்கே கொண்டு வர வைல்டு கார்டு என்ட்ரி, இல்லை அவங்க கொண்டு வர டாஸ்க்கு, இல்லை அவங்க கொண்டு வர கான்செப்ட் எல்லாம் உள்ளே வரும் அப்படின்னு சொல்கிற இடத்துல தெலுங்கு பிக் பாஸ் வந்து இந்த வாட்டி காமனஸ் வெஸ் செலிபிரிட்டிஸ்னு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இன்னும் கண்டஸ்டன்ஸே கன்ஃபார்மாக சொல்லலை. அந்த நான் ஆல்ரெடி கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டு சொல்லியிருக்கேன். கன்ஃபர்மேஷன் லிஸ்ட் மீன்ஸ் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆன லிஸ்ட்டு சொல்லியிருக்கேன். இன்னும் 100% தெரியல. நான் இன்னொரு வீடியோவில் ஓரளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன மெம்பர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்கன்றது ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு 40 மெம்பர்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் பேர் வந்து 40 மெம்பர்ஸ் எடுத்து அதுலேருந்து ஒரு 25 to 27 மெம்பர்ஸ் உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்பயும் போகிற பிக் பாஸ் மெம்பர்ஸை விட ஒரு 4-5 பேர் எக்ஸ்ட்ரா போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபஸ்ட் டைம் வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.